கர்நாடக முதல்வர் சித்தராமையாவால் பதவி பறிபோன பெண் வங்கி அதிகாரி. சந்தன சோப் சர்ச்சையில் தமன்னா. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள வங்கியில் வாடிக்கையாளர் கன்னடத்தில் பேச வங்கி பெண் அதிகாரி இந்தியில் பதில் சொன்னார். அதை ஏற்றுக்கொள்ளாத வாடிக்கையாளர் கன்னடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று தகராறு செய்தார். ஆனால் இந்தியில்தான் பேசுவேன் என்று அடம் பிடித்தார். யூடியூபில் இந்த வீடியோ வைரலாகியதால் அந்த வங்கி பெண் அதிகாரிக்கு ஆப்பு வைத்தார் கர்நாடக முதல்வர் சித்தராமையா. அந்த வங்கி பெண் அதிகாரி கன்னடத்தில் மன்னிப்பு கேட்டார். இது நம்பர் 1. நம்பர் 2, மைசூர் சாண்டல் சோப் நிறுவனம் தனது விளம்பர தூதராக நடிகை தமன்னாவை நியமித்துள்ளது. இதற்காக தமன்னாவுக்கு 6 கோடி ரூபாய் சம்பளம் தரப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகள் வரை அவர் மைசூர் சாண்டல் சோப்பில் தூதராக இருப்பார். இதற்கு கன்னட அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. ஏன் கர்நாடகாவில் ஒரு நடிகை கூட இல்லையா? கர்நாடகாவை சாராத ஒரு நடிகையை எவ்வாறு கர்நாடகத்தின் பெருமையான மைசூர் சாண்டல் சோப் நிறுவனத்தின் விளம்பர தூதராக நியமிக்கலாம் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தமன்னாவுக்கு பதிலாக ஒரு கன்னட நடிகையை விளம்பர தூதராக நியமிக்க வேண்டும் என்பதே அவர்களின் கருத்து. என்ன ஒரு மொழிப்பற்று! வாழ்க கன்னடம், வளர்க தாய்மொழி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.